ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு ஒரு விருந்து. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காக ஆயத்தம் பண்ணுகிற அநேக காரியங்களை ஒவ்வொன்றாக தியானித்து வருகிறோம். அப்படி ஆயத்தம் பண்ணுகிறதிலே ஒன்று விருந்தாகும். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் மத்திய ஆகாயத்திலே ஒரு பரலோக விருந்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றெழுது என்றான். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7 மற்றும் 9ஆம் வசனங்கள். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 25:6 சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சை ரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சை ரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். நாம் ஆத்தும மணவாளனாகிய கிறிஸ்துவோடு அவருடைய சொந்த மணவாட்டியாக அவரோடு கூட அமர்ந்திருப்போம். கர்த்தர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாக முடிசூட்டப்பட்டிருப்பார். அங்கே நேசம் என்னும் சமுக்காலம் விரித்திருந்தது. உன்னத பாட்டின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆடலும் பாடலும் துதியும் மகிழ்ச்சியின் ஆரவாரமும் வார்த்தையால் விவரிக்கவே முடியாத அளவுக்கு அத்தனை அருமையாக இருக்கும். வேதம் சொல்கிறது, பிரசங்கி 10:19 விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும், திராட்சை ரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும். பூமியிலே பாடு அனுபவித்த பரிசுத்தவான்கள், கண்ணீரோடு சுவிசேஷ விதைகளை விதைத்த தேவ ஊழியர்களின் சந்தோஷத்திற்காகவே கர்த்தர் இந்த விருந்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஆம், இனி அவர்களுக்கு பாடுகளும் துயரங்களும் இல்லை. கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிற விருந்திலே அவரோடு கூட பந்தி இருக்கும்போது கவலைகள் எல்லாம் பறந்து போகும். என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. உன்னத பாட்டு 2:4. உலகத்தார் களியாட்டுக்கும் குடிவெறிக்கும் கொண்டாடுதலுக்கும் பலவிதமான விருந்துகளை ஆயத்தம் செய்வார்கள். ஆனால் கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிற விருந்தில் பரிசுத்தவான்கள் மட்டுமே கலந்து கொள்வார்கள். எந்த பாவியும் அங்கே வர முடியாது. தேவப்பிள்ளைகளே, நீங்கள் அந்த மகிமையான விருந்திலே கலந்து கொள்ள உங்களை எவ்வளவாய் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும்? இரட்சிப்பின் உடை உடுத்தி நீதியின் சால்வையை தரித்து பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடு மனமகிழ்ச்சியாய் களி கூறுவதற்கு எவ்வளவாய் உங்களை தகுதிப்படுத்த வேண்டும்? அந்த நாள் நெருங்கிவிட்டது. இன்றைய நினைவிற்கு நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 15 மற்றும் 17ஆம் வசனங்கள். மன ரம்மியமோ நித்திய விருந்து, பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கிலும் சிநேகத்தோடு இருக்கும் இலை கரியே நல்லது. இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 31 மற்றும் 32ஆம் சங்கீதங்கள். மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள்
23 அதிகாரம் 16 35 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். நேசரின் கல்யாண விருந்துக்கு ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.